ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் செல்ல பிள்ளையே, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. இன்னும் 3 நாட்களில், அதாவது 24ஆம் தேதி அன்று முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரும். இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. இந்த பதிவினை ஒரு 3 நிமிடம் கேள் என் செல்லமே. நான் எப்போது உன்னுடன் பேசுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னுடன் நான் பேசுவதை நான் பாக்கியமாக நினைத்து கொண்டு, நீ என்னுடன் பேச மாட்டாயா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் கூறுவதை கேட்டு நீயும் பாக்கியவனாக்கிக் கொள். உன் அப்பாவின் அனுகிரகம் உனக்கு கிடைத்து விட்டது. எத்தனை தியாகங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை சகிப்புகள் நம் வாழ்வில். ஆனால் வாழ்வில் துன்பங்கள் ஓயாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தானே முருகப்பெருமானிடம் கேள்வி கேட்கணும் என்று நினைத்தால் அவரிடம் கேட்பதற்கு 1000 கேள்விகள் இருக்கிறது. கேட்டால்தான் கிடைக்குமா? நம்மை அறியாதவரா இந்த முருகப்பெருமான்? அனுதினமும் நீ என் நாமத்தை சொல்லித்தான் உனக்கு விடியலே தொடங்குகிறது. எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் நாமம் ஓம் முருகா போற்றி என்று தானே. அப்படி இருக்க ஏன் உன்னுள் இவ்வளவு குழப்பங்கள், எத்தனை தடைகள்? அசால்ட்டாக கடந்து வந்துள்ளாய், இலகுவாக கடந்து வந்து விட்டாய். இன்று ஏன் சோர்ந்து விட்டாய் என் செல்ல பிள்ளையே? உனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? இதெல்லாம் எப்போது முடிவுக்கு வரும்? உன் பிரதான கேள்விகள் இவையெல்லாம் தானே. உனக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்கிறேன். அமைதியாக நான் கூறுவதை ஒரு 3 நிமிடம் மட்டும் கேள். எனக்கு மகன் என்றோ மகள் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் உனக்கு ஏன் அதீத துன்பங்கள் என்றால், ஒரு குடும்பத்தின் தூண் சளையாமல் காக்கும் அத்தனை பொறுப்புகளுக்கும் ஆண்மகனுக்கு உண்டு. ஆனால் என் செல்ல மகளே, நீயோ உன் குடும்பத்தின் ஆணிவேர். மரம் விருட்சமாவதற்கும் கிளைகள் உயிர்ப்போடு வைப்பதற்கும் வேறுதானே சகலமமாய் விளங்கும். ஆகவே உன் மீதுதான் நான் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் நீ எவ்வளவு தாங்குவாய் என்று எனக்கு தெரியாதா என் செல்ல மகளுக்கு? வேர் ஆழமாக ஊடுருவும் போதுதான் மரம் செழித்து வளரும். நீ பிறப்பிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள். உடல் வலிமையும் மன வலிமைகளும் ஆணை விட பெண்களுக்கு அதிகம்தான். நீ முழுமையாக என்னை நம்பி இருப்பது போல்தான் அநேகமார்கள் உன்னை சார்ந்து உள்ளனர். உன் குடும்பத்தினர் ஆண்மகன் எத்தனை கம்பீரமாக இருந்தாலும் பெண்களின் கையில் அவன் ஒரு குழந்தைதானே. அவர்களை எல்லோரையும் பாதுகாக்கும் பொறுப்பும் நான் உன்னிடம்தானே ஒப்படைத்துள்ளேன். அத்தனை வலிமை வாய்ந்தவள் நீ. அதை மட்டும் மறந்து விடாதே. உன் தந்தையாக சகோதரனாக மகனாக உள்ளவர்கள் உன்னை பாதுகாப்பதாய் தெரிந்தாலும் மனதளவில் அவர்களை தாங்குவது நீதான் என்பது நிதர்சனம் உண்மை. ஆகவே என்னுடைய முழுமையான ஆசை பெற்றவள் நீதான். அதேபோல்தான் இந்த உலகத்தில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய செடி ஆசைதான். உள்ளத்தில் நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தால் நடக்கும் பாதை நேரானதாகவே தான் இருக்கும். உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓட முடியாவிட்டால் நடந்து செல், நடக்கவும் முடியாவிட்டால் தவழ்ந்து செல். உன்னுடைய இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நீ வெற்றி பெற்றால் அதை பற்றி யாரும் விளக்க தேவையில்லை. ஆனால் அதே இடத்தில் நீ தோல்வியடைந்தால் தோல்விக்கான காரணங்களை விளக்க நீ அங்கே இருக்கக்கூடாது. கூடிய விரைவில் உனக்கு சாரலாக தென்றலாக நல்லதொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த முருகப்பெருமான் உனக்கு தூவப் போகிறேன். அழகான தருணமாக இருக்கும். அப்போது என்னுடைய ஆசீர்வாதங்களும் அந்த இடத்தில் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. ஆனால் உன்னுடைய அன்பை மதிக்காமல் விலகிச் சென்றவரை என்றும் தேடி தேடி அலைய வேண்டாம். அவர்களை நினைவில் கூட வைக்காதே, மனதில் அளவு கூட வைத்துக் கொள்ளாதே, பக்கத்தில் கூட செல்லாதே. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. அகங்காரத்தை விட்டுவிடு என் செல்லமே. அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விட முடியும். ஆனால் அகங்காரத்தின் உச்சி பிடியில் இருப்பவரை காப்பாற்றுவது மிக மிக கடினமான வேலை. உன்னை கேலியோ கிண்டலோ செய்பவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன?
நம்மை பற்றி நாம் அறியாததையே அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள். முகம் என்பது உன் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ஆம், உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். ஒரு முறை தோற்றால் தோல்வி அடைந்து விட்டோமே என்று பயப்படாதே. ஒரு முறை தோற்றவன் நிச்சயமாக நாளை ஜெயிப்பான். ஆகவே சோர்ந்து போகாதே. எதுவும் முடியவில்லை. உன் வெற்றி இனிதான் ஆரம்பமாகிறது. ஆகவே தன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன் மீதும் உன் முருகப்பெருமான் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கான மனக்குழப்பமே வராது. அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இந்த முருகப்பெருமானின் பார்வையிலிருந்து வருபவைதான். சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும், சிலது உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாகத்தான் இருக்கும். இதைத்தான் நாம் வாழ்க்கை என்று சொல்லிவிடலாம். ஆனால் அது வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது மிக மிக கஷ்டம்தான். இப்பொழுது இந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய். அனைத்து நடத்தி வைப்பவன் நான் தானே. என் பாதையில் என் கையை பிடித்து கொண்டுதான் நடக்கிறாய். ஆம் செல்லமே, நீ உதிரியான பொருளாய் இருந்தாய். பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய். உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே 1000 எதிர்ப்புகளை சந்தித்தாய். இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன். அதிலும் நீ ஜெயித்து விட்டாய். எழுந்து நின்று நடக்க, நிறைய முறை கீழே விழ, அதிலும் உன்னை சோதித்தேன். அதிலும் எழுந்து நின்று நடைபோட்டாய். இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு என் செல்லப்பிள்ளை பக்குவம் அடைந்துள்ளாய். இப்போதுள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததையும் முடிய வைத்து விடுவாய். ஏனென்றால் நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் பெற்றவன். இப்போது உள்ள எல்லா எதிரான சூழலையும் அழகாக இலகுவாக சமாளிப்பாய், ஜெயிப்பாய், மகுடம் சூடுவாய். என் மடியில் அமர்ந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, என் மடியில் அமர்ந்து உனக்கான மகுடம் சூட்ட தயாராகிவிட்டேன். எப்போதுமே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் இலகுவாக எதிர்கொள்ள இயலும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. ஆகவே நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் இந்த முருகப்பெருமான் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். தற்போதைய நிலை கண்டு கலங்க வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கானது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நல்லது நடத்தித்தான் காமிப்பேன். இந்த நான் சொன்னதை ஒரு 3 நிமிடம் அல்ல, இதோ ஒரு 6 நிமிடத்திற்கு மேல் நீ கேட்டு விட்டாய். அதனால் முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரும். நிச்சயமாக தேடி வரும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.